தொடர்ந்து வரவேற்புரை என்ன தூய சவேரியர் ஆலயத்தினுடைய இந்த அன்பியம் புனித ஜார்ஜியார் அன்பியத்திற்கு இன்று கிறிஸ்துமஸ் விழா சிறப்பு கொண்டாட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கும் நமது பாசத்திற்குரிய தந்தை பங்கு தந்தை அவர்களை உங்களுடைய கரவொலியோடு அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராகவும் முன்னிலை வகிக்க வருகை தந்திருக்கும் அருட்சகோதரிகளை அன்போடு வருக வருக என்று புனித ஜார்ஜியார் அன்பியத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது பங்கு தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய சிறப்பு செய்யும் நிகழ்வு. பங்கு தந்தை அவர்களுக்கு இந்த வெண்ணிற ஆடை அணிவித்து கௌரவிக்கின்றோம்.
தொடர்ந்து அருட்சகோதரிகளுக்கு அன்பியம் சார்பாக இந்த வெண்ணிராடை. என்ன கையை தட்ட மாட்டேங்கிறீங்க? அப்படித்தானா? ஓ, தந்தை என்ன சொல்லியிருக்கிறாங்க? சாப்பிட்ட பிறதான் கெதியை தேட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. மதியம் ஆல்ரெடி எல்லாம் நல்லா சாப்பிட்டுருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே தானே? தொடர்ந்து நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுடைய ஒரு சிறிய சிற்றுரை. பாசத்திற்குரிய அருள் சகோதரிகளே, என் அன்பு மக்களே, குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை அன்போடு உரித்தாக்கி கொள்கிறேன். சிற்றுரை ஆற்ற சொல்லி இருக்கிறாங்க. காரணம், நற்கனை ஆசீர்வதிக்க போக வேண்டும். எனவே இந்த நாளிலே உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நிறைய கலைஞர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிற பொழுது, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு பின்னால் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறதெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையிலே எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய பங்குல 21 அன்பியங்கள் இருக்கின்றன. அதிலே முதலாக ஜார்ஜியார் அன்பியத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கின்றார், நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு செய்தி ஆழமாக தர விரும்புகிறேன். நம்முடைய கவலையை போக்க, நம்முடைய கண்ணீரை போக்க, நம்முடைய பாவங்களை போக்க மீட்பர் பிறந்திருக்கின்றார். எனவே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மணவாளன் தங்களோடு இருக்கிற பொழுது மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? கவலையோடு இருக்க முடியுமா? கண்ணீரோடு இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? மணமகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கிறார். எதற்காக? நம்மோடு குடிகொள்வதற்காக. யோவான் நற்செய்தியில் 1வது அதிகாரத்தில் 14வது இறை வார்த்தையில நாம் வாசிக்கிறோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். விண்ணகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நம்மீது கொண்ட பாசத்தினால் நம்மில் ஒருவராக நம்மோடு வாசம் செய்வதற்காக, நம்மில் ஒருவராக வாழ்வதற்கு, நம்முடைய கண்ணீர் கவலைகள் பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு மனிதராக பிறந்திருக்கின்றார். எனவே நாம் எப்பொழுதுமே மகிழ்ந்திருக்க வேண்டும். மன விருந்தினர்களாகி நாம் ஒவ்வொருவருமே விருந்து கொண்டாட வேண்டும். இன்றைய நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களுமே நாம் விருந்து கொண்டாடக்கூடியவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கக்கூடிய ஜார்ஜியார் அன்பிய மக்கள் ஒவ்வொருவரையும் நான் உண்மையிலே உளமாற பாராட்டுகிறேன். அதிலும் குறிப்பாக பொறுப்பாளர்களோடு இணைந்து இன்னும் ஒரு சில பேர் இந்த காரியத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உண்மையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார நினைத்து பார்த்து உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி. தந்தையுடைய இந்த சிற்றுரைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு சிறப்புரை அருள் சகோதரிகள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதினிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பாக ஜார்ஜியர் அன்பிய இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை நேரத்திலே இறைமகன் இயேசு நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறக்க நாம் தயார் செய்கின்ற வேலை. இறைவணக்க பாடலில் நாம் கேட்டோம், நெஞ்சத்திலே தூய்மை இருந்தால் கடவுள் கண்டிப்பாக நம்மோடு இருக்கிறார், இல்லைங்களா? அதே போல் இந்த கிறிஸ்மஸ் இன்னும் நாம் 4-5 நாள் தான் இருக்குது. இந்த குறுகிய காலத்தில் நம் உள்ளத்தை தயார் செய்வோம். இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் குழந்தை பாலனாக பிறக்க வேண்டும். அதற்கு நாம் தயார் செய்வோம். இந்த மாலை நேரத்திலே நீங்கள் கொடுக்கின்ற அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து இந்த ஜார்ஜியர் அன்பிய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், இந்த காரியங்களை பொறுப்பெடுத்து செய்கிற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
தொடர்ந்து இறைமகன் இயேசுவை நாம் ஃபாதர் சிஸ்டர்ஸ் மட்டும் நற்செய்தியை அறிவிக்க முடியாது, நீங்களும் அறிவிக்கலாம். அதனால் இங்கே சுற்றுப்புறம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் இங்கே ஏதோ நிகழ்ச்சி நடக்குதுன்னு. அப்போ எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்மஸ் என்றாலே சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு. யார் கேட்டாலுமே கிறிஸ்மஸ்னால் சந்தோஷப்படுவாங்க. அதே போல் அந்த சந்தோஷம் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். நம் உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்திக்கின்ற மனிதர்களை நாம் கிறிஸ்மஸ் என்ற இறை செய்தியை கொடுக்க முடியும் என்ற இறை செய்தியோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அருட்சகோதரி அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும். இருந்தாலும் கிறிஸ்மஸ் பெருவிழாவை தொடக்க விழாவாக கொண்டாடுறது இந்த ஜார்ஜியார் அன்பியன் தான் இல்லையா? நீங்கள் தான் கிறிஸ்மஸை இப்போ தொடங்கி வைக்கிறீங்க. இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு ஒரே செலிப்ரேஷனாக தான் இருக்க போகுது. எல்லா இடத்துலையும் மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து இனி நம்ம ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறக்கணுன்ட்டு நம்ம எல்லோரும் தயார் நிலையில் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். இன்னும் தயாரிக்காதவர்கள் நல்முறையில் தயாரித்து இந்த அமைதியான இறைவன், அமைதியை கொடுக்க வந்த இறைவன் நம் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறந்து அமைதியை கொடுத்து நம் உற்றார் உறவினர்களோடும் நண்பர்களோடும் மனக்கசப்பு உள்ளவர்களோடு நல்உறவு ஏற்படுத்தி இந்த திருவிழாவை, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாட உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு அறிக்கை. தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீதினிலே. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடம் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். கிளாப் பண்ணுங்க. மார்கழி பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு பெருவிழா. பிறந்த நாள் என்றாலே கொண்டாட்டம்தான். ஏனெனில் பிறந்த நாள் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மறக்க முடியாத நாள். நாம் நாள் முழுவதும் முகமலர்ச்சியுடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் வலம் வரும் நாள். சாதாரண மக்களாகிய நமக்கே இவ்வளவு ஆடம்பரமான கொண்டாட்டம் என்றால், நம்மை படைத்த பரமனின் பிறந்த நாள், உலகினை ஆளும் உத்தமரின் பிறந்த நாள் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். மக்களோடு மக்களாய் மனிதருள் மாணிக்கமாய் எக்காலமும் பேர் போற்ற இயேசுவாய் பிறந்த மெசியா இவர். ஆதவன் உதிப்பது அகிலம் சிறக்கத்தான், பிதாமகன் பிறந்தது பேருலகம் உய்யத்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரி வயிற்றில் மனுவுரு எடுத்த இறைவன் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் இந்த மண்ணில் மனுவுரு எடுக்கிறார். அன்று இறைமகன் இயேசுவின் நோக்கம் எதுவாக இருந்ததோ அதுவே இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் விவிலியத்தில் வானதூதர்களின் வழியாக உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உறுத்தாகுக என்று வாசிக்கிறோம். அமைதி, அன்பு என்பதுதான் கிறிஸ்து பிறப்பின் மையமாக திகழ்கிறது. உள்ள அமைதி தொடங்கி உலக அமைதி வரைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அமைதியை உருவாக்கம் செய்வதுதான் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியாக உள்ளது. வானத்து விளக்கு, வாழ்வின் ஒளி, மேதினியில் உதயம், அன்பு மேலவரின் உலகம், மானிடம் ஜெயிக்க மானிடர் சிறக்க, மண்ணிலே உதித்தார் மனங்களை வென்றார். கிறிஸ்து பிறப்பு நம் வாழ்வில் புதியதொரு உதயமாய் நம் உள்ளங்களை நிரப்பட்டும். கிறிஸ்து பிறப்பினை மகிழ்வோடு கொண்டாடும் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் புது நம்பிக்கை, புது உற்சாகம், புது உறுதி, புத்துணர்வு ஊற்றெடுக்கட்டும். மகிழ்வும் சந்தோஷமும் நிரம்ப பெற்றவர்களாய் வாழ்வோம். கிறிஸ்து பிறப்பில் நாமும் மீண்டும் பிறந்தவர்களாய் புதியதொரு வாழ்வை நிம்மதியாய் வாழ்வோம். துன்பங்களை களைந்துவிட
துயரங்களை தகர்த்துவிட விடியலென வந்துவிட்டார் விண்ணுலக தேவனவர். நட்சத்திரம் போல் உங்கள் வாழ்வும் ஒளி வீசட்டும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து குடில் அலங்காரம். இந்த நிகழ்வுகள் வந்து நம்ம மிர்ச்சி தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலில் வந்து இப்போ நேரடியாக போயிட்டுருக்கு. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட யாருக்குனாலும் நீங்கள் அனுப்பினா ஷேர் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ லைவாக போயிட்டுருக்கனால நீங்கள் இப்போ கூட யாருக்குனாலும் ஷேர் பண்ணால் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் போய் மிர்ச்சி டிவின்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இந்த சேனலுடைய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒளிபரப்பை நீங்கள் பார்க்கலாம். நன்றி. தொடர்ந்து குடில் அலங்காரம் சுகன்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இல்லை சென்ட்ரல்ல இருந்து வர கொண்டு வந்து இந்த இருக்காங்கல்ல. இல்லை இல்லை இங்கே அங்கேருந்து வரணும். கொஞ்சம் ஏதாவது ஒரு பிளேஸ் ஆமாம் அதில் இருக்கிற மண்ணில் வந்த விண்ணின் வேந்தனை போற்றி பாடி ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து கொண்டாடுவோம் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே. அன்னை மரியாள், அன்பு தாய் அன்னை மரியாளை போல நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அன்னை மரியாள் யோசேப்பு களைப்படையாமலும் சோர்வடையாமலும் தூய குடும்பத்தை பாதுகாக்கிற யோசேப்பை போல நாமும் நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். குழந்தை இயேசு நம் கைகளில் ஏந்திக்கொள்ள நமக்காக குழந்தையாக பிறந்திருக்கிறார். குழந்தை இயேசு அவர் எளிமையானவர், வல்லமையானவர், மென்மையானவர். நாமும் அவரை போலவே மற்றவரின் மனதிலே நல்லது செய்து பிறக்க வேண்டும். மூன்று ராஜாக்கள் வழியே ஆண்டவர் நம்மிடம் கூறுவது அவர் விருப்பப்படி அவர் வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று ராஜாக்கள் வழியே ஆண்டவர் நம்மிடம் கூறுகிறார். ஏஞ்சல்ஸ் தேவதூதர்கள் தேவனுடைய செய்தியை அறிவிப்பவர்கள். தேவதூதர்கள் தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துபவர்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ எப்போதும் பச்சையாக இருக்கும் கிறிஸ்மஸ் மரம் நாம் நிலைத்து இருக்கும் நித்திய ஜீவனை குறிக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்மஸ் மரத்தை பார்க்கும்போது என்னில் நிலைத்திருங்கள்,
நானும் உங்களில் நினைத்திருப்பேன் என்கிற வசனம் நம் நினைவிற்கு வரும். சாண்டா கிளாஸ் இவர் தான தர்மங்களை செய்வதிலும் பரிசுகள் கொடுப்பதிலும் வல்லவர். எனவே நாமும் கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை பிறருக்கு பகிர்ந்து வாழ வேண்டும். பெல்ஸ் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியின் எதிரொலி. கிறிஸ்மஸ் மணிகளை காணும்போது நம்மை கவனிக்கிற தேவன் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறார். அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஸ்டார் தேவன் நமக்கு வேதத்தில் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் என்பதை இந்த நட்சத்திரங்கள் கூறுகிறது. ரீத் இதன் வட்ட வடிவம் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனை, தொடக்கமும் முடிவும் இல்லாத தேவனுடைய நித்திய அன்பை வெளிப்படுத்துகிறது. கேண்டில்ஸ் மெழுகுவர்த்தி உலகத்தின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான் என இயேசு கூறினார். நன்றி. தொடர்ந்து பாடல் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தூங்கு தூங்கு பாலாணி, தூங்கு தூங்கு பாலாணி. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குள்ளிரும் வழியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாணி, தூங்கு தூங்கு பாலாணி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். இங்கு பங்கமுற்ற பசி தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் வளையும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாணி, தூங்கு தூங்கு பாலாணி. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாணி, தூங்கு தூங்கு பாலாணி. அருமையாக இந்த பாடலை பாடிய நமது அன்பியத்தை சேர்ந்த சகோதரிகளுக்கு நன்றி. நல்லா கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நல்லா பாடினா நாங்கள் தான் கைத்தட்டியிருப்போமே, அதானே இல்லையா? நல்லா பண்ணாங்கல்ல. சரி, இருந்தாலும் அந்த இதான் மெய் மறந்து போகிறது இசையில். தொடர்ந்து இப்பொழுது கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்மஸ் தாத்தா தான்.
அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு தருவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்மஸ் என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது கிறிஸ்மஸ் தாத்தா எனப்படும் சாண்டா கிளாஸ் தான். அடர்ந்து வளர்ந்த வெள்ளை தாடி, வெள்ளை பார்டர் வைத்த சிகப்பு நிற வெல்வெட் அங்கி அணிந்த சிவந்த முகம், இவற்றோடு முதுமையான பிரதிபலிக்கும் வசீகரம் தரும் கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து பார்க்கலாம். ரோம ராமஜெயத்தின் பாதிரியான பகுதியில் லைசியா துறைமுகத்தில் பிறந்தவர் நிக்கோலோஸ். இளம் வயதிலேயே பாலஸ்தீனாவுக்கும் எகிப்துக்கும் பயணம் மேற்கொண்டார். மீண்டும் லைசியா திரும்பிய நிக்கோலோஸ் கிறிஸ்தவ பிஷப் பகுதியை ஏற்றார். ரோம நகர பேரரசு டயோன்சிகாவின் கிறிஸ்தவர்களை வேட்டாட போது பிஷப் நிக்கோலோஸும் சிறையில் தள்ளப்பட்டார். ஆனால் காலமாற்றத்தால் பேரரசர் கான்சிடாவின் காலத்தில் விடுதலை செய்யப்பட்டார். அவர் இறந்த பின்னர் அவரது சடலம் மைரா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. மக்களிடம் அவர் காட்டிய கருணை, அன்பின் காரணமாகவும் அவரது தாயாள குலம் காரணமாகவும் அவரது கல்லறைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர். 6ஆம் நூற்றாண்டுகள் மக்களிடம் அவரது கல்லறை மிகவும் பிரபலமாகிவிட்டது. மைரா பகுதிக்கு வந்த இத்தாலிய மாலுமிகள் நிக்லோஸின் கல்லறையிலிருந்து அவரது நினைவு பொருட்களை இத்தாலியின் பாரி நகருக்கு எடுத்து சென்று விட்டனர். இதனால் ஐரோப்பிய முழுவதிலும் அவரது புகழ் பரவியது. டச்சு யாத்திரைகள் மூலமாகவும் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கும் அவரது புகழ் பரவியது. செயின்ட் நிக்லாஸ் என்பது டச்சு மொழியில் சிண்டா கிளாஸ் என்று மருவியது. பின்னர் ஆங்கில பேசும் மக்கள் அவரை சாண்டா கிளாஸ் என்று அன்புடன் அழைத்தனர். 1828 கிளைமட்ஸ் மூர் என்பவர் கிறிஸ்மஸ்க்கு முந்தைய இரவு என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை எழுதினார். அதில் கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி வர்ணித்திருந்தார். அது பத்திரிகையில் வெளியாகி மிகவும் பிரபலமடைந்தது. மூர் எழுதிய ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் என ஆரம்பிக்கும் அந்த கவிதையில் நிக்கோலோஸ் கதாநாயகனாக வடிவமைக்கப்பட்டிருந்ததே நிக்கோலோஸின் புகழ் அமெரிக்கா எங்கும் பரவ மூல காரணமாயிற்று. சாண்டா கிளாஸ் உருவம் ஒரு வேலையாளையின் மாதிரியை கொண்டு வரையப்பட்டதாம். அந்த வேலையாளையின் முகம் சிவந்த கண்களையும், பழுப்பு நிற தாடி, சிறிய வாய், பெருத்த தொப்பை, சிகப்பு நிற அழகிய மேலாடை, பனிக்கால தொப்பி, தோளிலே ஒரு மூட்டை, இவற்றையெல்லாம் ஒன்று திரண்ட உருவம் தான் நாம் பார்த்து மகிழும் சாண்டா கிளாஸ். புனிதர் நிக்கோலாஸ் காலத்தில் பிஷப்புகள் அணிந்திருந்த சிகப்பு வெள்ளை அங்கியே கிறிஸ்மஸ் தாத்தாவின் உடையாகிவிட்டது. இப்போது முதல் உலகம் முழுவதும் அன்பின் திருவுருவமாக கிறிஸ்மஸ் தாத்தா உலா வருகிறார். கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி அருமையான குறிப்புகள் நமக்காக சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் யாருடைய சிறப்புகளை பற்றி, பெருமைகளை பற்றிலாம் வந்து எடுத்துரைத்தாங்களோ அந்த பெருமைக்குரியவர் இப்பொழுது வர இருக்கின்றார். குழந்தைகள் மட்டுமல்லாது அனைவருக்கும் பிடித்த ஒரு நபராக, குடும்பத்தில் ஒருவராக நம்மளுடைய கிறிஸ்மஸ் தாத்தா இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து இனிப்புகள் வழங்க தாத்தா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். rock. Jingle bells swing and jingle bell rings. Snowing and blowing a bunches of fun. Now the jingle up has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bell chime in jingle bell time. Dancing and praising in Jingle Bell Square. In the frosty air, what a bright time! It's the rock time, the rocking night away. Jingle bell time is a swell time to go gliding on our slate. Giddy up, jinglers, pick up your feet.
jingle around the clock. Mix and a mingle in a jingle and feet. That's the Jingle Bell Rock. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bell chime in jingle bell time. Dancing and praising in Jingle Bell Square. In the frosty air. Oh, the bright time is the rock time. The rock the night away. Jingle bell time is a sweat time. That was when there were 3 of us, and now the tallest go in the middle. Switch. Jingle bell, jingle bell rock. Jingle bells swing and jingle bells ring. Snowing and blowing up bushels of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chiming, jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the Christmas, Christmas வந்தாச்சு நியூ ட்ரெஸ் தச்சாச்சு Christmas, Christmas வந்தாச்சு நியூ ட்ரெஸ் தச்சாச்சு பரிசுகள் கிடைக்கும் பட்சணம் கிடைக்கும் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு எங்கள் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு Happy, happy Christmas Merry, Merry Christmas Happy, happy Christmas Merry, Merry Christmas Happy, happy Christmas Merry, Merry Christmas Happy, happy Christmas Merry, Merry Christmas
அடுத்ததாக தொடர்ந்து நடனம் அசைந்திடு பாடலுக்காக சிறார்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அசைந்திடு பாடல்.
இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறேன் 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 இயேசுவை 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 நேசிக்கிறேன் 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 இயேசுவை. அப்படியே நில்லுங்க எல்லாரும். அப்படியே மேடையில் வெயிட் பண்ணுங்க. ஒரு அன்பு பரிசு குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக ஷார்ஷா ஷார்ஷா சான்சியா கைட்லின் அமல் அகசி அமல் அரசி லிவிங் ஸ்டார் அனிஷ். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தொடர்ந்து இப்பொழுது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது அன்பேத்தை சேர்ந்தவர்களுடைய பெயர்கள் இங்கே வந்து நம்ம எழுதி போட்டிருக்கோம். குடும்பத்தினர் பேர் மேடைக்கும். இப்போ அதில் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியை இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு இருக்குது. வர இருக்கக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த மாதத்திலே நாம் வந்து கணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? போன தடவை பயங்கரமாக இருந்துச்சு. 2019, 20, 21 வச்சு செஞ்சது எல்லாரையும் உலகம் முழுக்க. ஆனால் இந்த வரக்கூடிய 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு. கிடைக்காதவங்களும் அதிர்ஷ்டம் இல்லாதவங்களும் இல்லை. முதல் அதிர்ஷ்டசாலி அப்படி எடுத்துக்கலாம். சரி, செலக்ட் பண்ணலாமா? யார் எடுக்கலாம்? கூட்டத்திலேருந்து ஒரு ஆளை வர சொல்லலாம். அக்கா நீங்கள் வாங்க. நீங்கள் தான் வாங்க, மேடைக்கு வாங்க. வரட்டும், எடுக்கட்டும். அவங்க தான் எடுக்கணும். அவங்க பேர் பார்த்துருப்பாங்களே அப்படி இல்லை இல்லை. நல்லா குளிக்குவோங்க. திடீர்னு உங்கள் பேர் மேலே வந்ததுன்னா இதான் உங்களுக்குலா? சரி, பேர் சொல்லுங்க. தெரியாது. சுதா. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பனை தெரியுமா? வந்து அவங்களோட இதை எடுத்திருக்காங்க பாருங்க. சரி, சகோதரி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறார். அருள் சகோதரி அவர்களை இந்த ஆண்டிற்கான பரிசை எடுக்கிறது அவங்க தான். சிஸ்டர் அங்கிருந்து ப்ரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கே கிடைக்க கடவை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வாங்க சிஸ்டர், நீங்கள் வாங்க. சௌகரியம் எடுக்கட்டும். நல்லா குளிக்க போடுப்பா. இரண்டாவது அந்த அதிர்ஷ்டசாலி மதிமலர். மதிமலர். நல்லா கை தட்டலாமே. இந்த பக்கம் கை தட்டவே இல்லை. எங்களுக்கு விழுந்தாதான் தட்டுவோம். வாங்க, துள்ளி குச்சி ஓடிறண்டாமா. அவர்களுக்கும் ஒரு அன்பு பரிசு நமது அன்பியத்திலிருந்து. நன்றி நன்றி சகோதரி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மூன்றாவது அதிர்ஷ்டசாலி யார் எடுக்கா? அண்ணா நீங்கள் வாங்க. நீங்கள் தான் வாங்க வாங்க வாங்க. ஓ, அவங்களெல்லாம் பெரிய ஆள்னு சொல்லிட்டு நம்மளாம் பார்த்தீங்களா? சரி, அண்ணா யாரும் வேற எடுக்கிறாங்க பார்ப்போம். அக்கா வேற எடுக்கிறாங்களா கவனிக்கலாம். ராஜமேரி. ராஜமேரி. நல்லா கை தட்டலாம். நல்லா அவர்களுக்கு ஒரு வர இருக்கக்கூடிய இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. இன்னும் 2 பேருக்கு பரிசு இருக்கு. அது அடுத்ததா நடன சுற்றுகளுக்கு நடுவில் நம்ம எடுப்போம். அந்த பவுல் அவங்க வச்சிருங்க.
கிறிஸ்துமஸ் கவிதை. வாங்க, தம்பதியராக வந்து இந்த கவிதையை இங்கே வாசிக்க வருகிறார்கள். நீங்கள் வந்து பாட்டு டூயட் பார்த்துருப்பீங்க, டூயட் டான்ஸ் பார்த்துருப்பீங்க, டூயட்டாக கவிதை வாசித்து பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷில் கூட கண்டிப்பாக வாசித்துடலாம், ஆனால் தமிழ் வாசிக்கவே முடியாது. ஹலோ. கிறிஸ்மஸ் என்பது சமாதானத்தின் வெண்கொடி வீசிய தினம். நம் அறிவின் பக்கங்களில் சமாதானம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சண்டைகளின் யுத்த களத்திலிருந்து மௌனத்தின் வீதிகளுக்கு இடம்பெயர்வது சமாதானம். பரபரப்புகளின் பாதைகளில் இருந்து நிசாந்தத்தின் சாலைகளுக்கு நகர்வது சமாதானமாகும். கூச்சலின் கூடாரங்களிலிருந்து அமைதியின் அறைகளுக்கு திரும்புவது சமாதானம். அதாவது தேவையற்ற ஒன்றை விளக்குவதே நாம் அறிந்த சமாதானம். கிறிஸ்மஸ் சொல்லும் சமாதானம் வித்தியாசமானது. அது தேவையற்ற ஒன்றை விளக்குவதில் முளைப்பதல்ல, தேவையான ஒன்றை அணைப்பதில் முளைப்பது. அது விண்ணவனை அரவணைப்பதில் முழுமையடைவது. சமாதானம் இதயத்தின் இயேசுவை இருத்துவதல்ல, இதயமாகவே இயேசுவை இருத்துவது. அவரது ஆட்சியில் அமைதி ஊற்றப்படுவதில்லை, பிரமாண்டமாய் பெருக்க கெடுக்கும். அதனால்தான் அவர் அமைதியின் அரசராகிறார். நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல என்றார் இயேசு. அவர் அமைதியை மட்டும் தரவில்லை, அவரையே அமைதியாக தந்தார். கிறிஸ்மஸ் தரும் சமாதானம் கிளைகளில் கத்தரித்து அழகாக்குவதில்லை, வேர்களை விசாரித்து வலுவாக்குகிறது. இதயத்திலுள்ள பாவத்தின் படைவீரர்களை விரட்டி புனிதத்தின் தேவைகளை குடியேற்றுவது. உள்ளார்ந்த சமாதானம் பிறரோடான பிரிவில் அல்ல, இறைவனோடான உறவில் துவங்குகிறது. அதனால்தான் பரமனின் பிறப்பை தூதர்கள் பாடினர். பூமியில் எல்லோருக்கும் சமாதானம். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து அடுத்ததாக ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் கவிதைக்காக அனீஷ் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பென்னும் பண்புகளை ஆணித்தரமாய் சொல்லிவிட ஆயுளையே அவர் கொடுத்தார். அகிலத்தின் விடுதலைக்காக அவர் பிறந்த நாளென்று அறியாமையை போக்கிடுவோம், பகைமையை அறுத்தெறிந்து பாசத்தோடு வாழ்ந்திடுவோம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.
தொடர்ந்து இப்பொழுது வார்த்தை விளையாட்டு. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கேம் தான். இது தமிழில் வந்து பேசணும். அப்படி கரெக்டாக தமிழில் பேசுகிறவங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் பரிசுகள் வாங்காத ஆமாம் அன்பியத்தை சேர்ந்தவர்கள் மேடைக்கு வரலாம். யார் வரீங்க மேடைக்கு? தமிழில் தான் பேசணும். வேறு ஏதாவது மொழியில் பேச சொன்னால் தான் வந்து நமக்கு பிரச்சனையே. தமிழில் பேசணும். நீங்கள் வரீங்களா? வாங்க பாருங்க, ஒரு ஆள் மேலே வந்தாச்சு. அடுத்ததான் அழைப்பா, அதனால் வந்து கண்டிப்பாக வாங்க. ரூபிகாவா அடுத்து. சரி, வணக்கம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. வணக்கம், என் பேர் அனீஷ். சார் அனீஷ், இப்போ வந்து உங்கள் என்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு தமிழில் பதில் சொல்லணும். ஓகே. ஒரே பதில் வந்து 2 தடவைக்கு மேலே 3ஆவதாக வரக்கூடாது. சரி, சரியா? 2 தடவை நீங்கள் சொல்லலாம். 3ஆவது அதே பதிலை சொன்னீங்கன்னா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. அதே மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆம் இல்லை அப்படின்னு வார்த்தையில் வரக்கூடாது. ஆம் இல்லை, ஆமாம் இல்லை, தெரியவில்லை, இப்படி வந்தால் கூட அது இல்லைன்னு தான் எடுத்துக்கப்படும். இல்லைங்கிற வார்த்தையை வரக்கூடாது, ஆம்ங்கிற வார்த்தையை வரக்கூடாது, ஆமாம் அப்படின்னு வரக்கூடாது. ரெடியா? பயங்கர கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு மனுஷன் பேசி மேடை விட்டு இறங்குங்கிறத பார்த்துடலாம். சரி, உங்களுக்கான நேரம் தொடங்குது. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஒரு தனியார் நிறுவனத்தில். எங்கே இருக்குது? தூத்துக்குடி தான், வெளியூரா? தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில் எந்த பகுதியில்? மீலவட்டம் பகுதி. மீலவட்டம் பகுதி. எப்படி போகிறீங்க? டெய்லி 2 வீலரா, பஸ்ஸில், நடந்தா? டெய்லி நடந்து தான் போகிறேன். டெய்லி. கேம் ஓவர். சரி, அடுத்து யார் வரீங்க? வாங்க. தமிழில் பேசுறது அவ்வளோ சங்கடமாக இருக்கு. வேற வழி இல்லை. தமிழ் மெல்ல சாவும் இல்லை, மொத்தமாக செத்தாச்சு. வணக்கம். உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ரூபி என்னோட பெயர். உங்க பேர் ரூபி. சரி, என்ன நிபந்தனைகள்லாம் கேட்டிங்களா? ஆம் இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரே வார்த்தை 2 தடவைக்கு மேலே 3ஆவது தடவை சொல்லக்கூடாது. தமிழில் தான் பேசணும். சரிங்களா? சரி சரி, நேரம் தொடங்கல, அதான் ஓகே. உங்களுக்கான நேரம் தொடங்குது. ரூபி, உங்க வீடு எங்க இருக்கு? திரேஸ் நகர். திரேஸ் நகர்ல இருக்கிறீங்க. எத்தனை வருஷமா அந்த திரேஸ் நகர்ல குடியிருக்கிறீங்க? 8 வருஷமா. மைக் பாத்துக்கோங்க. 8 வருஷமா மைக் வைக்க மாட்டீங்களா? 8 வருஷமா குடியிருக்கீங்க. சரி, திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 13 வருடங்கள். 13 வருடங்கள் ஆகுது. சரி, ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்னா எந்த ஊரை சொல்லுவீங்க? திரேஸ் நகர் தான். திரேஸ் நகர் தான். யார் எந்த ஊரை எதுக்கு சொல்லுவான்னு அதுக்கப்புறம் அதில் எதில் போனால் கேட்பான். அதுக்கு வார்த்தை தெரியாமல் முடிப்போம். இருக்கிற இடம் தானே எங்களுக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச ஊர். சரி, உங்கள் கணவருக்கு எந்த ஊர் சொந்த ஊர்? அவங்களுக்கு சொந்த ஊர் சவேரியார்புரம். சவேரியார்புரம் தான். சரி, ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரியான பொழுதுபோக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு தொலைக்காட்சி. வேற? பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் கூப்பிட்டு போகிறது. சரி, இதான் பொழுது. பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடம் நீங்கள் எப்படி? அவங்களுக்கு தனி ஆட்டோவா? நீங்கள் 2 சக்கர வாகனத்தில். 2 சக்கர வாகனத்தில். ஏன் 4 சக்கர வாகனம் உங்கள் வீட்டில் இல்லையா? இல்லை. இல்லை. சரி, போயிட்டு வாங்க. நன்றி. வேற யார் வரீங்க? வாங்க, ட்ரை பண்ணுங்க, சும்மா முயற்சி பண்ணுங்க. இதுல ஒண்ணுமே இல்லைல்ல. வாங்க, ரொம்ப ஈஸியா. ராஜேஷ் வரீங்களா? சிந்தியா? சரி, பார்க்கலாம் எப்படின்னு. ரெடியா? ரெடி. அவங்க பேர் சொல்லுங்க. விண்ணரசி. என் பேர் மைக் பக்கத்துல நல்லா வச்சுக்கோங்க. என் பேர் விண்ணரசி. விண்ணரசி. சரி, ஓகே. ரெடியா இருக்கீங்களா? நிபந்தனைகள்லாம் தெரியுமா? ஆம் இல்லைங்கிற சொல்லக்கூடாது, தமிழ்ல பேசணும், ஒரு வார்த்தை 2 தடவைக்கு மேலே சொல்லக்கூடாது. ரெடியா? சரி, உங்களுக்கான நேரம் தொடங்குது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க. 2 பசங்க. அது இது இருக்குமோ ஆங்கிலம் யோசிக்கிறாங்க. சரி, என்ன படிக்கிறாங்க? ஒருத்தன் 9ஆம் வகுப்பு, ஒருத்தன் 7ஆம் வகுப்பு. எந்த ஸ்கூல்ல? ஒருத்தன் சவரியார் உயர்நிலை பள்ளியில் படிக்கும். 2 பேருமே. ஒருத்தன் தூத்துக்குடி, ஒருத்தன் சவரியார்புரத்தில் படிக்கும். 2வது உள்ளவர் என்ன படிக்கிறாரு? என்ன சொல்ல? 2வது படிக்கிறவர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? 7ஆம் வகுப்பு. நல்ல மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. சரி, இந்த கொரோனா நேரத்தில் லீவில் என்ன பண்ணாங்க? வீட்டில் பயங்கர அட்டகாசம் பண்ணாங்களா? அட்டகாசம் தாங்க முடியல. சரி, இல்லை முடியலை, அதில் இல்லைங்கிற வார்த்தை வந்ததுனால அவங்களுக்கு கேம் ஓவர் ஆகிட்டு. வேற யார் இருக்கிறீங்க? கவனிச்சு பேசணும், அவ்வளோதான். ரொம்ப யார் வரீங்க? இங்கே கையில் குழந்தையோட இருக்காங்க, வர மாட்டீங்களா? சரி சரிங்க, பாருங்க, அவங்க வராங்க. சுசானாக்கா, என்னன்னு போய் கவனிச்சு வரேன். என்னதான் பிரச்சனை மேடையில்? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுசானா. நல்ல மைக் பக்கத்துல வச்சுக்கோங்க. என் பேர் சுசானா. சுசானா. பேர் வந்து வித்தியாசமா இருக்குதே. ரெடியா? நிபந்தனைகளும் தெரியுமில்ல? ஆம் இல்லைங்கிற சொல்லக்கூடாது. ஒரு கரெக்டா கேட்குற கேள்விக்கு தமிழ் பதில் சொல்லணும், ஆங்கிலத்தில் பேசக்கூடாது. ரெடியா? உங்களுக்கான நேரம் தொடங்குது. சுசானா அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஐயோ, கஷ்டமான கேள்வியா கேட்காங்க. பைபிள்ல உள்ள நேம். பைபிள் உள்ள நேம் அது. பைபிள் இருக்கு. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு விளக்கத்தை நான் எதிர்பார்க்கல. சொல்லுங்க, என்ன அர்த்தம்? அவங்க தானியல் ஆகமத்துல பைபிள்ல சுசானான்னு ஒரு பேர் இருக்கு. அதான் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த பேருக்கு? அர்த்தம் தெளிவாக தெரியலையா? யாரும் எனக்கு சொல்லலை. சொல்லலை வட போச்சே. நன்றி. இன்னைக்கு இல்லைங்கிற வார்த்தையை சார் நிறைய பேர் மாட்டீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக அடுத்த வரக்கூடிய போட்டியாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பேசிடலாம். சரி, தந்தை அவர்கள் மீண்டும் நமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். ஃபாதருக்கு தமிழ் ஆங்கிலத்திலையா? முழுமையான தமிழ் அங்கே தான் கற்றுக்கணும் நம்ம. வேற யார் வரீங்க? வாங்க. அதான் சொல்கிறேன், முழு பூசையில் எங்கேயாவது ஒரு ஆங்கிலம் வருதான் பாருங்க யாராவது. சரி, வேற வாங்க. எந்தி வாங்க, மேடைக்கு வாங்க. நிபந்தனைகள் தெரியும்ல? தெரியும். போட்டி போயிடலாமா? அப்போ போயிடலாம். உங்களுக்கான நேரம் தொடங்குது. நீங்க என்ன பண்றீங்க? வீட்டில் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா? இல்லத்தரசி. ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாதா? எல்லாம் ஒண்ணுதான். யார் அதை சொல்லிக் கொடுக்குறது? அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. தமிழ்ல பேசுறதுக்கு தானே. சரி, உங்களுக்கு பொழுதுபோக்கு என்னது? கைபேசி உபயோகிப்பது. கைபேசி உபயோகிப்பது பொழுதுபோக்கா? இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வாயை திறந்து பதில் சொல்லணும். கைபேசி உபயோகிப்பது பொழுதுபோக்கா? பொழுதுபோக்கு. சரி, வேற புத்தகங்கள் படிக்க பழக்கலாம் உண்டா? உண்டு. சரி, என்ன மாதிரியான புத்தகங்கள் படிப்பீங்க? தமிழ் புத்தகம். தப்பு சண்டா சாமி நம்ம. சரி, டிவி பார்க்கக்கூடிய பழக்கலாம் உண்டா? உண்டு. எத்தனை குழந்தைங்க? 3. என்ன படிக்கிறாங்க எல்லாரும்? ஹலோ, பிட் எடுத்து கொடுக்குறீங்களா? இது என்ன வேலை? 5ஆம் வகுப்பு. சரி. 3ஆம் வகுப்பு. 2ஆம் வகுப்பு. எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? காமராஜ் பள்ளி. எங்க இருக்குது? எந்த ஊர்ல இருக்கு? திரேஸ் நகர்ல. டெய்லி எப்படி போறாங்க? ஆட்டோவா? நான் தான் கூட்டு போவேன். எப்படி போறீங்க? நடந்து கூட்டு போறீங்களா? இருசக்கர வாகனத்தில். இருசக்கர வாகனத்தில் கூட்டு போவேன். அப்படியே டெய்லி கூட்டு போறீங்களா? டெய்லி. ரைட். சரி, அவுட்டு. வேற வாங்க. வேற யார் வரீங்க? தெய்வமே, சத்திய சோதனை எனக்கு. சரி, என்ன கேள்வி கேட்க? சரி, ஓகே. உங்களுக்கான நேரம் துவங்குது. சொல்லுங்க சிஸ்டர், நீங்க எத்தனை வருஷமா இங்க பணிபுரியுறீங்க? இங்கயா? 3 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில. சரி, ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர்? இதுக்கு வர்றதுக்கு என்ன படிக்கணும்? ஐயோ, எது சொன்னாலும் ஆங்கிலம் இருக்கு. தமிழ் இருக்குல்ல? வேற இருக்கு. ஃபாதர் பேசிடுவாங்க. மௌன மொழிக்கு இங்க அனுமதி இல்லை. தூர்தர்ஷன் நியூஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. MSW. நான் கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். வேற என்ன இருக்கு இல்லை சொல்ல? வாங்க சார், வாங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களை அனுப்புறத பார்த்தா நீங்க ஒரு பெரிய தமிழ் பண்டிட் நினைக்க. வாங்க. நிபந்தனைகள் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆம் இல்லைங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது. எந்த இடத்துல இல்லைங்கிறது வரக்கூடாது. செய்யவில்லை, முடியவில்லைன்னு கூட வரக்கூடாது. இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஆம்ங்கிற வார்த்தை வரக்கூடாது. தமிழில் தான் பேசணும். ஆங்கிலம் சுத்தமாக வரக்கூடாது. ரெடியா? ஒரே வார்த்தையா 2 தடவைக்கு மேலே 3வது தடவை நீங்கள் சொல்லக்கூடாது. என்னங்க நீங்கள் நிற்கிற ஸ்டைலை பார்த்தா அந்த என்ன படம்? சரி, காதலின் தீபம் ஒன்று சூப்பர் ஸ்டார் மாதிரி நிற்கிறாரு. சரி, ரெடியா? மைக் நல்லா பக்கம் வச்சுக்கோங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். அந்தோணி வேந்திமுத்து. அந்தோணி வேந்திமுத்து. சூப்பர் பேர். யார் அழகா இருக்க? யார் வச்சாங்க? எங்கள் அப்பா அம்மா. அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளையா? 4 பையங்க 2 பொண்ணு. 4 பசங்க என்ன பண்ணுறாங்க? ஒருத்தன் மீன் பிடி தொழில் பார்க்குறான். சரி. ஒரு தம்பி
ஐயோ, பாதுகாவலர் இருக்கான். சரி, பாதுகாவலர். அருமையா? போலீஸ், போலீஸா? தொழிற்சாலை பாதுகாப்பாக இருக்கான். ஓ, அங்கே செக்யூரிட்டியாக இருக்காரா? இல்லை இல்லை, தொழிற்சாலை தான் பாதுகாப்பாக இருக்கான். இல்லை, தொழிற்சாலை பாதுகாப்பு தான். இல்லை சொல்லக்கூடாது. இல்லை, தொழிற்சாலை பாதுகாப்பாக இல்லை, இல்லை, இல்லை சொல்லக்கூடாது. இல்லை, வாழ்த்துக்கள், நன்றி. சரி, வேற யார் வரீங்க? வாங்க. யாருனாலும் வரலாம். தமிழில் தான் பேசணும். முயற்சி பண்ணி பார்க்கலாமா? இது ரொம்ப கஷ்டமானது கிடையாது. கயிறு இழுக்கிற போட்டி, பாறாங்களை தலைக்கு மேலே தூக்குறது, இந்த மாதிரினா தான் பயப்படணும். இதெல்லாம் ரொம்ப சுலபமான போட்டிகள் தான். நீங்கள் வரலாமே? அவங்க தான் மேடம். வாங்க வாங்க, மேடைக்கு வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நேரமாக டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். சரி, நிபந்தனைகள்லாம் தெரியுமா, சொல்லணுமா? தெரியும். தெரியும். அப்போ கேமுக்கு போயிடலாம். போகலாம். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கான நேரம் தொடங்குது. இங்கே யார் கூட வந்தீங்க? எங்கள் அக்கா கூட வந்தேன். அக்கா என்ன பண்ணுறாங்க? அக்கா வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில். அக்கா பேர்? மேகலா. உங்கள் பேர்? மெர்சிலா. மேகலா, மெர்சிலா. ஆமாம். அங்கவே சங்கமே மாதிரி. ஆமாண்ணா, முடிஞ்சிட்டு. சரி, நன்றி. மைக்கு தந்துட்டு போங்க. சரி, தாத்தா வந்திருக்கார், கை தட்டுங்க. இன்னைக்கு பரிசை வாங்க போகிறது தாத்தா அப்படிங்கிற சொல்ல என்ன செய்ய முடியும்? வணக்கம் தாத்தா. உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சந்திரமுகி பேரை சொல்லுங்க. ஆண்டன் ரிதீஷ். ஆண்டன் ரிதீஷ். என்ன படிக்கிறீங்க ஆண்டன் ரிதீஷ்? 9ஆம் வகுப்பு. 9. உங்க முகத்தை காட்டலாமே. இவ்வளவு நேரம் வந்து நீங்க உள்ள குளிச்சு ஷாம்பு போட்டிருக்கான். கேளுச்சுக்கோங்க. ஆண்டன் ரிதீஷ் 9ஆம் வகுப்பு. ரெடியா இருக்கிறீங்களா? தமிழ்ல பேசலாமா? ஆமா இல்லைங்கிற சொல்லக்கூடாது. ரெடியா? ரெடி. உங்களுக்கான நேரம் தொடர்ந்து. ஆண்டன் ரிதீஷ் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நான் தூய தோமையார் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். எங்க இருக்குது? இமயமலையா? கந்தசாமி காம்பவுண்ட். கந்தசாமி காம்பவுண்டா? அதாவது கந்தசாமி வந்து பேசிட்டோம், அடுத்த வரி காம்பவுண்டுங்கிறது இன்னொரு தமிழ். கந்தசாமி காம்பவுண்டு. சரி, கந்தசாமி காம்பவுண்டுக்கு வாழ்த்துக்கள். இப்படி ஒரு காம்பவுண்டை நான் கேள்விப்பட்டது இல்லையாப்பா. கந்தசாமி புறத்தை தான் ஃபாதர் காம்பவுண்டு போயிருக்காப்ல. சரி, வாங்க மேடைக்கு வாங்க. ஆனால் புது இலக்கணம் வடித்துட்டு கொண்டு போயிருக்கிறீர்கள் தாங்கள். இனிமேல் யாருனாலும் புறம்ங்கிற வார்த்தைக்கு காம்பவுண்டு சேர்த்துக்கோங்க. வணக்கம். 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 உங்கள் பேர் சொல்லுங்க. வாங்க, அப்படி திரும்பி நில்லுங்க கேமரா. என்னோட பேர் ஜூலியட் மேரி. மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஜூலியட் மேரி. ஜூலியட் மேரி. சரி, இப்போ நிபந்தனைகள்லாம் தெரியும் தானே? தெரியும். சொல்லணுமா திரும்ப? இல்லை, வேண்டாம். வேண்டாம். அப்போ ரெடியாக இருக்கிறீங்க? ரெடியா. எனக்கு நான் என்னமோ நினைக்கிறேன்னா, இவங்க வாங்குறதுக்கு நிறைய 100% வாய்ப்புகள் இருக்குது. 101வது வாய்ப்புல தான் கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெடியா? சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குது. உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஜூலியட் மேரி. ஜூலியட் மேரி. இது யார் வச்சாங்க இந்த பேரு? என்னோட அப்பா அம்மா. அப்பா அம்மா. நீங்க எப்படி அப்பா செல்லமா அம்மா செல்லமா சின்ன வயதுல? 2 பேர் செல்லம் தான். 2 பேர் செல்லமா? ஆமா. ஆமா. ஐயோ, இந்த ஆமான்னு சொல்ல ஒரு ஷாக் வச்சிடுறாங்க காலு கீழே சுருக்குன்றது. சரி, இன்னைக்கு வந்து பரிசு எனக்கு தான் நினைக்கிறேன் அந்த கிஃப்ட்லாம். சரி, அடுத்து யார் நேரம் இருக்கிறீங்களா? தமிழ்ல பாருங்க, தாய்மொழியில பேசுறதுக்கு எவ்வளவு யோசிக்க வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு ஆங்கிலம் வந்து கலந்தாச்சு. பிரைஸ் நம்ம தானே வாங்கிட்டு வந்தோம். ஹலோ ஹலோ. சரி, ரெடியா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து தெரசிங் குமார். தெரசிங் குமார். பகவத்சிங் மாதிரி இருக்கு. ரெடியா? இப்போ கேமராவில் வராங்களா? பக்கத்தில் வாங்க. சரி, நிபந்தனைகள்லாம் தெரியும். ரெடியா? மைக் நல்லா வச்சுக்கோங்க. சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குது. இந்த தெரசிங் குமார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நான் தெரசல் கெபி திருவிழாவோட நான் பிறந்தேன். சரி, அதனால எனக்கு வந்து தெரசிங் அப்படின்னு இந்த பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமாம் 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 ஆமாம். எத்தனை ஆமா? ஒரு ஆமாவே சொல்லக்கூடாது இருக்கோம். 7-8 ஆமா. ஆமாம் போட்டு ஒரு 3 எழுதிக்கோங்க மேலே. வேற யார் இருக்கீங்களா தமிழ்ல பேச? வாங்க, இன்னைக்கு பாத்துடலாம். வாங்க வாங்க வாங்க. சிந்தியா டீச்சர் வாங்க. யாரும் வாங்காத பரிசு இன்னைக்கு நீங்க வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்க. இந்த வருட கிறிஸ்துமஸ் பரிசு. வாங்க மேடைக்கு வாங்க.
பார்க்கலாம். ஆமா இல்லை அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. எல்லாரும் மாற்றுறது அதில் தான் மாட்டுறாங்க. பார்க்கலாம். கந்தசாயம்பரம் காம்பவுண்ட் ரெடியா? தயாரா? மைக் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே. சிந்தியா, உங்களுக்கான நேரம் துவங்குது. சிந்தியா, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஆசிரியையாக ஒர்க் பண்ணி. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. இன்னைக்கு எல்லாருமே அவுட்டு தான், அதனால நம்ம தனியாக இருக்க மாட்டோம். பெற்று செல்லுமாறு, வேற யாராவது வராமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து மேடைக்கு வந்து தந்தையிடம் ஆசை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வேற யார் இருக்கீங்களா? அடுத்ததாக நிறைவாக ஒரு குலுக்கல் ஃபாதர், அதை மட்டும் எடுத்துருங்க. நிறைவாக தந்தை அவர்கள் இந்த ஆண்டின் அதிர்ஷ்டசாலியை தேர்வு செய்கிறார்கள். ரூபி அனீஷ். ரூபி அனீஷ் மேடை கலைக்கின்றோம். இவங்க அனீஷ். அடுத்த அதிர்ஷ்டசாலி அபிலா. அபிலா அவர்கள் வீட்டு பேச வில்லத்திற்கு சென்றாலும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? சரி, அவர்களுடைய புதல்வி இந்த பரிசினை வாங்கிக் கொள்கின்றார். இன்னும் கடைசி அதிர்ஷ்டசாலி ஒருவர், அவர் யார்? அதுதான் செல்வி. செல்வி யாராது? அவங்களுக்கு மட்டும் தனியாக பலூன் போட்டு கொண்டாடுறான். சரி, ஆமா, ரோஜிதா வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க மேடைக்கு வாங்க. அவங்க குழந்தை மனசு. சிஸ்டர் சுசன்னா. சுசானாக்கா வாங்க. சிந்தியா. சிந்தியா. அடுத்து ரூபி தரசிங். நன்றியுரைக்கு முன்பாக ஒரு சிறிய நடனத்தை தொடர்ந்து நன்றியுரையோடு இந்த நிகழ்வு முடிவுக்கு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்திருக்கிறீங்க, அதற்கே வந்து தனித்தனியாக வாழ்த்து தெரிவிக்கணும். சரி, ஆமாம், அதற்கு முன்பாக, நடனத்துக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு நம்ம திட்டமிட்டோன்னே வந்து எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டு போன வருடம் மாதிரியே இந்த வருடமும் நல்லா சிறப்பாக நடத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம தலைவி அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து அதிக முனைப்பு எடுத்து இந்த வருட நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட்டார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி ரூபி அவர்களும் அவர்களுடைய அன்பு கணவர் அண்ணன் தரசிங் அவர்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு 5 மணி இருக்கும் விடிய காலம். வீட்டில் யாரு அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. யார் அந்த நேரத்தில் பால்காரர் வந்திருக்காருன்னு சொல்லி எட்டி பார்த்தா அண்ணன் நிற்கிறாங்க அறுவலோட. என்னென்னு பார்த்தா இங்கே இருந்த உடைமுள் எல்லாத்தையும் வந்து காலையிலே வந்து அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நீட்டாக்கி
அதிலிருந்து டெய்லி வந்து அவங்களோட உழைப்பை நான் பார்த்தேன். இந்த சவுக்குமாரெல்லாம் இன்றைக்கி போய் மரத்திலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி சர்வசாதாரணமாக மேலே ஏறி மரங்களெல்லாம் வந்து வெட்டி கொண்டு வந்து நட்டினாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் அலங்காரம் எல்லாமே வந்து ஏற்பாடு செய்தது அவங்க தான். தெரிந்த நபர்களை கொண்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஏற்ற வகையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப அழகாக வந்து நடத்தி கொடுத்தாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய கைத்தட்டல் மூலமாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அந்த தம்பதியினரை அன்போடு மேடை கலைக்கின்றோம். வாங்க, நீங்கள் அண்ணா வாங்க 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 சேர்ந்து வாங்க. எங்களுடைய அன்பு அத்தான் அனீஷ் அவர்கள் இந்த அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணும், வீட்டுக்கு போகிற வரைக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு நன்றி விட கண்டிப்பாக சொல்லணும். நம்ம வந்து மிர்ச்சி டிவியில் வந்து இயக்குனரான திரு ஜூட் பிரபு அவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி விட சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஸ்டெப் எடுக்க முன்னாடி அவங்களும் ரெடி பண்ணி அவங்க தான் முழு முயற்சியாக இருந்தாங்க. ஏன்னா போன வருஷம் சரி இந்த வருஷம் சரி அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாப்புல. பரவாயில்ல, நம்மளுக்காண்டி நமது ஊர் சார்பாகவும் நமது அன்பியன் சார்பாகவும் அவருக்கு இந்த பொன்னாடையை பங்கு தந்தை அவர்கள் அணிவிப்பார்கள். கிளம்பிட்டாங்களா? சரி, ஓகே. அனைவருக்கும் வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவாக ஒரு நடனம், அதனைத் தொடர்ந்து நன்றி உரை. Christmas and a happy new year.
கடைசி நேரத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆடிட்டு போயிருக்காரு, லிட்டில் சூப்பர் ஸ்டார். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தந்தை நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க, அப்புறம் நன்றி நாங்கள் சொல்லிடுவோம். பாசத்திற்குரிய அன்பு மக்களே, உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகச் சிறப்பான ஒரு கலை நயத்தோடு பல்வேறு நிகழ்வுகளோடு அரங்கேறி இருக்கிறது. இதை ஏற்பாடு செய்த அனைத்து ஜார்ஜியார் அன்பிய குடும்ப மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார பாராட்டுகின்றேன். மண்ணின் கலை அரங்கேற்றம் செய்யப்பட்டது. நடனங்கள், அதிலும் குறிப்பாக மிகவும் கவர்ந்த ஒன்று, தமிழில் பேச வேண்டும், அந்த ஒரு நிகழ்வு மிகச் சிறப்பாக இருந்தது. கடைசியில் நடனமாடிய குட்டி குழந்தை மிக அருமையாக பழகியிருந்தானோ என்னமோ தெரியவில்லை, ஆனாலும் கூட பழகணும் மாதிரியும் தெரியல, அப்படிதானே? பழகல, சூப்பர். ஆட்களை பார்த்து பிள்ளைங்களை பார்த்தே மிகச் சிறப்பாக ஆடினான். அப்போ அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் நடனம் என்ற ஒரு கலை உள்ள இருக்குது. அதை வெளிக்கொணர்கின்ற பொழுது கலைஞன் ஆகின்றான். அந்த விதத்திலே இந்த மேடையானது பல கலைஞர்களை இன்று நாளில் உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றது. இரண்டாவது பாராட்டுதற்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய ஒற்றுமை. அன்பு மக்கள் ஒவ்வொருடைய ஒற்றுமை. நீங்கள் இணைந்து இந்த இடத்துல கூடியிருக்கவில்லை என்று சொன்னால் இப்படி ஒரு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நிகழ்வு நடந்திருக்காது. எனவே உங்களுடைய ஒற்றுமை, இதே போல நீங்கள் தொடர்ந்து ஒற்றுமையோடு நீங்கள் இந்த பகுதியிலே வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். மூன்றாவதாக, இதை ஒருங்கிணைப்பு செய்த ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தரசிங்கா இருக்கலாம், அல்லது ஜென்சியக்கா வீட்டுக்காரா இருக்கலாம். எல்லோருமே மிகச்சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பு. ஒரே ஒரு வருத்தம், முழுவதும் என்னால் அமர்ந்து குழந்தைகளுடைய ஆடல் பாடலை ரசிக்க முடியவில்லை என்பதுதான். இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து தூக்கி மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்ற பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து ஜெபித்தேன். ஜார்ஜியார் அன்பு மக்கள் இன்றைய நாளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். உண்மையிலேயே ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சி எனக்கு உண்மையிலே மிக திருப்தியாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இதுபோல பல நிகழ்வுகள் நம்முடைய அன்பியங்களிலே நடக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவு உரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தந்தை அவர்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு அன்பியமாக நமது ஜார்ஜியார் அன்பியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது வந்து தொடர்ந்து இருக்க வேண்டும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அதை வந்து வரக்கூடிய இந்த வருடம் 2022ஆம் வருடம் தூக்கி எறிந்து விட்டு எல்லாரும் இன்னும் கரம் கோர்த்து அடுத்த வருஷம் வந்து இதோட ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம பண்ணணும். அதுதான் எங்களுடைய ஆசை. ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி குறிப்பாக வந்து கடந்த வருடம் ரொம்ப இதே மாதிரி ரொம்ப சிறப்பாக நமது கிறிஸ்துமஸ் விழாவை ஒருங்கிணைத்து கொண்டு போன நமது ராஜேஷ் சிந்தியா தம்பதியருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாரமும் அவர்கள் இன்னும் எங்களோடு கரம் கோர்த்து இன்னும் பெரிய லெவலில் அதை கொண்டு போகிறதுக்கு நிறைய உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்கப்புறம் நம்ம தந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே தந்தை அவர்கள் வந்து முதல் நாள் அவர்களை சந்தித்து வந்த பிறகு நான் வந்து சொன்னேன், அருமையான ஒரு பங்கு தந்தை நமக்கு வந்து கிடச்சிருக்கிறாங்க. நல்லா எல்லாரோடும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் ஒரு சிறந்த மருத்துவரும் கூட சொன்னாங்க. ஆமாம், இதயத்தில் இடம் பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். சில வீடுகளில் மனைவி கூட இடம் பிடிக்கிறாங்களான்னு தெரியல, என் வீட்டை சொல்லலை. ஆனா நமது தந்தை வந்து நம்மளுடைய அனைவருடைய
இதயத்திலும் வந்து இடம் பிடித்திருக்கிறார்கள். அதற்கு வந்து அவர்களுக்கு நம்ம உண்மையிலே வந்து நன்றி கடன் பட்டு இருக்கின்றோம். அழகாக ஒருங்கிணைத்து கொண்டு போகிறாங்க. இந்த திருவிழாலாம் ரொம்ப சிறப்பாக வந்து தந்தை அவர்கள் வழிநடத்தி கொண்டு போனாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அவர்களுக்கு இந்த தருணத்தில் அதுவும் பாருங்கள், நம்மளுடைய ஆலயத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து உட்காந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறாங்க. நான் போகிறாங்க திருப்பி வருவாங்கன்னு தெரியல, ஃபாதர் ஆலயத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து திரும்பவும் கலந்துப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே அந்த வாக்கினை வந்து நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய உத்வேகம் வந்து கொடுக்கும். ஃபாதர் இருக்கிறாங்க, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் நல்லா பண்ணணும், இதோட சிறப்பாக பண்ணணும், நம்மளை வாழ்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுதே இன்னும் நிறைய ஒரு உத்வேகம் எங்களுக்குள்ள வருது. இன்னும் சிறப்பாக பண்ணணும் அடுத்தடுத்த வருடங்களில் அப்படிங்கிறத எண்ணிக்கிறோம். ஸோ நன்றி தந்தை அவர்களுக்கு. தொடர்ந்து நமது அருட்சகோதரிகள், ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு அழகான ஒரு குடும்பத்தில் நம்ம வீட்டில் வந்து ஒரு சொந்தங்கள் மூத்தவர்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வந்திருந்து எல்லாரையும் வந்து பார்த்து ரசித்து நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் நிறைவு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, என்ன எல்லாமே கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன நிகழ்ச்சி எப்படி பண்ணுறாங்க, ஒரு நடுவர் மாதிரி அவங்க எப்போவுமே. ஸோ அருட்சகோதரிகள் இருவருக்கும் இந்த தருணத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து வருகிறோம். பங்கு தந்தையினுடைய ஆசிரியரும் அருட்சகோதரனுடைய வாழ்த்துக்களும் இந்த தருணத்தில் கண்டிப்பாக நம்ம இல்லங்களில் நிரம்பி இருக்கும் என்ற நம்பிக்கை. அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததா இதை ஒருங்கிணைத்து கொண்டு சென்ற நமது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அன்பிய தலைவி குடும்பத்தினருக்கும் அண்ணன் தரசிங் அவர்களுக்கும் ரூபியக்கா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகளும். தொடர்ந்து நம்ம அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த தருணத்தில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நிறைய வந்து அடுத்த தடவைலாம் வந்து அவங்க வீட்டுக்காரங்களாம் கூட்டுவாங்க, யாருன்னே தெரியல, நாளை மணி நாங்கள் ரோட்டில் போச்சு வேற யாரும் நினச்சிட்டு போகக்கூடாதுல்ல, அதனால் ஒவ்வொரு தடவை வந்து அழைச்சிட்டு வாங்க. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இல்லத்தரசிகளாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும், இல்லத்த அரசர்கள் யாரையுமே காணும். அதனால் ஆமாம் அழைச்சிட்டு வரணும். ஏதாவது ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, ஊட்டியாவது கூப்பிட்டு வந்துருங்க எப்படியாவது. அதுதான் எங்களுடைய அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள். எங்களுடைய அன்பு அத்தான் அனிஷ் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு எப்போவுமே. ஸோ அது மாதிரி இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் என்னுடைய சகோதரி அவர்களுக்கும் அன்பியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சிறப்பாக ஒளி நமக்கு அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தாருக்கும் நம்மளுடைய அன்பியம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் வந்து கால் கடுக்க நின்று கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களுடைய கேமராமேன் ஆண்டன் அவர்களுக்கும், அப்புறம் ஆஃபீஸ் போய் திட்டுவான் அண்ணா என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லலேன், அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் யூடியூப் லைவ்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அபி ரிதீஷ் அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த முறை இதே மாதிரி இல்லைனாலும் இதுக்கு மேல இன்னும் சிறப்பாக அனைவரும் கரம் கோர்த்து சிறப்பாக நடத்துவோம் என்ற நம்பிக்கையோடு. ஆமாம், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணியிருந்தாங்க இருவர், அவர்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து சொல்லணும். திரு அமலன் அவர்களுக்கும் திருமதி ராஜம் அவர்களுக்கும் எங்களுடைய ஜார்ஜியா அன்பியம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி பார்வையாளர்களாக நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்கிறீங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து என்னதான் பண்ணுறாங்க பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தது, அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் அடுத்த வருடம் இதே மேடையில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.